டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேசப்பட வேண்டிய, ஆய்வு செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்புன்னா தளபதி விஜயனுடைய சந்திப்பு தான். மக்கள் சந்திப்பு 2026 நடைபெற உள்ள மாநில தேர்தலுக்கான பிரச்சாரத்தை, பரப்புரையை தொடங்கிவிட்டார். திருச்சியில் கடந்த சனிக்கிழமை தொடங்கிட்டாரு. அது மிக சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட்டின மாநாடு விட அது முதல்ல கூட்டினது ஏதோ ஆர்வம் இருந்தது. அது ஒரு கவர்ச்சி, சினிமாட்டிக் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு ரைட்டு. ஆனால் அதில் துளி கூட குறையாமல் அதே ஆர்வத்தோட, அதே முயற்சியோட, ஒரு வார்த்தையை சொன்னோம்னா வெறியுடன் அந்த ரசிகர்கள் வந்திருக்கிறத திருச்சியில் பார்த்தோம். அப்போ பார்க்காம பார்த்தவங்க கூட பிரமித்து போய்விட்டார்கள். மாலை மலர்லாம் அதில் எது அப்படிங்கிற மாதிரி திருச்சியே முற்றுகையிடப்பட்டது போல ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் பார்த்துருக்கேன். 1952 வாகுலெல்லாம் எம்ஜிஆர் பார்த்துருக்கிறேன் அந்த கூட்டத்தை. எம்ஜிஆருக்கு அடுத்தது தளபதி விஜய்க்கு தான் வந்திருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதை பலவிதமாக சொல்கிறாங்க ரசிகர்கள் அன்னியில். மாற்றம் வேண்டும், இட் இஸ் ஃபார் சேஞ்ச். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் எடுத்து விட்டார்கள் அப்படி என்றதை பல பேர் பேசுகிறாங்க. கட்சி சார்ந்து பேசுறது, மதத்தை சார்ந்து பேசுறது, ஜாதியை சார்ந்து பேசுறது, அரசியல் கொள்கை, போக்குவரத்து, தான் அதில் பாதிப்போமா இல்லைன்னு சுயநலம் கொண்டு பேசுவது, இப்படி பல இருக்கு. நம்ம பொதுவாக பார்க்கும்பொழுது என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 ஆண்டு ஆண்டுகிட்ட விட்டது. இதற்கு மதிப்பீடு செய்து பார்க்கும்போது மக்களிடம் வெறுப்பு இருக்கா இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த ரசிகர்கள் வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகுமா, மாறுமா? இவர் இதை நடத்துகின்ற திறமை உண்டா? இது ஒரு அரசியல் கட்சி தானா அல்லது கூடி கலைகின்ற கூட்டமா இது? அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதை பற்றி ஆராய்ச்சி அப்படின்ட்டு இதை திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஹிந்து பத்திரிகையில் ஒரு ட்ரூப்பு தலைங்க எழுதினாங்க. என்ன எழுதினாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே மாநில கட்சியில் வெல் ஆர்கனைஸ்டு, கேடர் ஓரியன்ட் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான் அப்படின்னாங்க. அதில் ஐயப்பாடு இல்லை. இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள். இன்னைக்கு 15 செப்டம்பர். அண்ணா பிறந்த நாளுங்கிறது தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனை, புதிய அத்தியாயம், அது புதிய யுகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து 1944 திராவிடர் கழகம் வந்தது. 1949 திமுக தோற்றுவிக்கப்பட்டது. அது நாளை மறுநாள், இன்னைக்கு 15னா 16, 17 செப்டம்பர் அன்னைக்கு கொண்டாட இருக்கிறார்கள். 30 விழா. 15ஆம் தேதி அண்ணா, 16ஆம் தேதி பெரியார், 17ஆம் தேதி தந்தை பெரியார், எல்லாத்தையும் வச்சு 30 விழா அப்படின்னு திமுக கொண்டு வர போகிறாங்க. நடக்க போகுது அந்த விழா, 30 விழான்னு. இப்போ அண்ணாவுடைய இதை நடிகர் தளபதி விஜய் கூட சொல்லியிருக்காரு, அண்ணா வழி அப்படிங்கிறத மாதிரி. கிட்டத்தட்ட பெரியாரையும் சொல்லிட்டாரு, அண்ணாவையும் சொல்லிட்டாரு, எம்ஜிஆரையும் சொல்லிட்டாரு, காமராஜையும் சொல்லிட்டாரு, அம்பேத்கரையும் சொல்லிட்டாரு. கடந்து ஒவ்வொன்றிலையும் சொல்லிட்டு வர்றாரு. அஞ்சலி அம்மாவும் சொல்றாரு. இதை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடமும் முந்தி நிற்பது, தனித்து நிற்பது என்ன அப்படிங்கிறது பாருங்க. தந்தை பெரியார்கிட்ட என்ன அவுட் ஸ்போக்கன் ஆனஸ்டி, துணிச்சலா பிரச்சனையை அணுகுவார், துணிச்சலா போராடுவார். ஆனால் தேர்தல் நிற்கலை. அண்ணா தான் அதை மாற்றி அவர் தேர்தல் நிற்கின்ற ஒரு நிலையை கொண்டுகிட்டு வந்தார். 1949 ஆரம்பித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை 52 57 இருந்தால் நிற்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. உடனே ஆட்சியை பிடிச்சி முதல்வர் ஆகலை. 67 கூட அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, வந்து விட்டோம் அப்படின்னு.
அதற்கு காரணம் என்னன்னா, ஆட்சிக்கு வருகிறோமோ இல்லையோ களப்பணியை மிக சிறப்பாக நடத்தினார்கள். 50 தலைவர்கள்னு 5 பேரை வைத்திருந்தார். நான் கூட அந்த காலத்துல குமுதம் பார்க்கும்போது அது கூடவே கல்கண்டு வரும். தமிழ்வாணன்னு அந்த கல்கண்டு போடுவார். அதுல கேள்வி பதில் ரொம்ப ஃபேமஸ். துப்பறியும் கதை தான் எழுதுவாரு. ஆபாச இதெல்லாம் எதுவும் இருக்காது. பொறுப்போடு மக்களுடைய நலனை அக்கறம் கொண்டு நடத்தப்பட்டது அந்த கல்கண்டு. லேனா தமிழ்வாணனுடைய தகப்பனார். அந்த தமிழ்வாணன் என்ன எழுதுவார் அப்படின்னா, 5 பேர் தலைவரில் அண்ணா கட்டை விரல் போன்றவர். எப்படி மற்ற விரல்கள் எல்லாம் உயரமாக இருந்தாலும் முன்னணியில இருந்தாலும் கட்ட விரல் இல்லாமல் எப்படி செயல்பட முடியாதோ அதுபோல் இந்த 50 தலைவர்கள் அண்ணா இன்டிஸ்பென்சிபிள், சின்குவான், தவிர்க்க முடியாத தலைவர் அண்ணா. எல்லாரையும் வளர்த்து விடுவாரு. ஏன்னா அவரை தாண்டி பேசவோ, அவரை தாண்டி எழுதவோ, அவரை தாண்டி சிந்திக்கவோ, அவரை தாண்டி நிர்வகிக்கிற கட்சியோ முடியாது. அந்த மாதிரி தலைவராக பெறும். அதனாலதான் 1967 கொடிகட்டி பரம்பரையாக வந்த அந்த காங்கிரஸை தொட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுங்கிறது முக்கியம். அப்படிப்பட்ட வழியில் வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதானா ஆட்டை அசைச்சு எம்ஜிஆர் பார்த்துட்டாரு. எம்ஜிஆர் இருக்கின்ற வரையில் கலைஞர் ஜெயிக்கவே முடியவில்லை என்பதை நம்ம மறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி பிறகு ஜெயலலிதாவும் பரகூர்ல தோற்கடிக்கப்பட்டு விட்டார். அவங்க வெல்ல முடியாது என்ற ஒரு பர்சனாலிட்டி. அவங்க எம்ஜிஆர் இந்த கட்சியில தலைமை காலியானப்ப இவங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கட்சியெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தலை. அண்ணாவை போன்ற புதிய கட்சியை தோற்றுவித்தவரல்ல. இருக்கிற கட்சியில அதுக்கு முன்பே எம்ஜிஆர் புகழ் பெற்றவர். அவருக்கு பிறகு அவங்க வந்தாங்க. ஆனா பரகூர்ல அவர் சுகவனம் என்பது தோற்கடிக்கிறார். அப்ப யாரையும் தோற்கடிக்க முடியாது, இந்த கட்சி ஆட்சியில வராம தடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியும். அப்பதான் கலைஞர் சொன்னாரு, யானை காதில் புகுந்த கட்டெரும்பு அப்படின்னு ஜெயலலிதா தோற்கடித்து சுகவனத்தை பாராட்டினார். அதே மாதிரி கலைஞர் நீங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா 1962 அங்க பெத்த நாடார் காங்கிரஸ்ல மாபெரும் பர்சனாலிட்டி. அவர் தான் தஞ்சை மெடிக்கல் காலேஜ் திருச்சியில போகாம அங்க வருவதற்கு நிலத்தை கொடுத்து காமராஜர் சொல்லி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சை மருத்துவக் கல்லூரி வந்திருக்குன்னா அவரால் வந்தது. அவரே தோற்கடித்தார். அந்த தேர்தல் டைம்ல நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். என்னுடைய பாட்டி வீடு அங்க இருந்தது. அப்ப எதற்கு சொல்றேன்னா, முடியாதது திமுக தோற்கடிக்க முடியாது, அப்படியெல்லாம் முடியாது, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பிரச்சாரம் இருக்கு, கட்சி எப்படி களப்பணி ஆற்றிருக்கு, எப்படி தலைவர்கள் இவர் தளபதிங்கிற மாதிரியே இவருடைய அடிப்படையில இவருடைய அடங்கிய சொற்படி நடக்கின்ற தளபதிகள் 8 திக்கிலும் செயல்படுகின்ற இருக்கிறார்கள். அந்த காலத்துல நெடுஞ்செழியன் பேசுறாரு, அன்பழகன் பேசுறாரு, மதியழகன் பேசுறாரு, அப்படின்னு சொன்னா சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு பேசுறாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சும் மணிக்கணக்காக பேசுவாரு, போக முடியாது. அதே மாதிரி ஆந்திராவில் என்.டி. ராமராவ் கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலத்துல சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அந்த காலத்துல காங்கிரஸ்ல தலைவர் யாரு இருக்கணும் இருக்கக்கூடாது, யாரு சீஃப் மினிஸ்டரா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இந்த பாஸ்கர் ராவ் தொந்தரவு பண்ணதும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தெலுங்கு நேஷனாலிட்டி ஏற்படுத்தி தெலுங்கு தேசம்னு கொண்டு வந்தாரு. அடிச்சு கம்ப்ளீட்டா தேவுடான்னு ஓட்ட போட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அதனால அந்தந்த காலகட்டத்துல என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து செய்தா வர முடியும். அது மாதிரி ரீகன் அமெரிக்காவில் ரீகன் ஹாலிவுட் ஆக்டர். அவர் எய்த்து நிற்கிற ஜிம்மி கார்ட்டர் என்ன சொன்னாரு, இந்த ஹாலிவுட் பால் டான்ஸ் ஆடுற ஒரு கூடம்ல போட்டோ ஸ்டுடியோல இது அமெரிக்கன் பிரசிடண்டா இருப்பதற்கு பொருளாதார அறிவு வேண்டும், அரசியல் அறிவு வேண்டும், வரலாற்று அறிவு வேண்டும், இதெல்லாம் இல்லாம நீ நிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதுல முதல்ல எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறார். அப்ப ரீகன் என்ன சொல்றாரு, அங்க உள்ள எப்படி படிப்பு, அங்க உள்ள தலைவர்கள்னா பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கும், இங்க மாதிரி ஒதுங்கும் தெரியாது. என்.டி. ராமராவ் ஜெயிச்ச பிறகு அவரை போய் தெலுங்கு தேச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். சட்டமன்றத்துல முதல்வராக அவர் பணிபுரிய போறாரு, பதவியேற்க போறாரு. அப்ப ஊடகங்கள்லாம் போய் கேட்கறாங்க, உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன தெலுங்கு தேசம்? அப்ப அவர் சொல்றாரு, மக்களிடம் என்று வசூலிக்கின்ற வரி பணத்தில் அரசாங்கம் நடத்துவேங்கிறார். அவருக்கு தெரியல பொருளாதார கொள்கை என்னன்னா, பொருளாதார தத்துவம் என்னன்னா, சமூக எதுவுமே தெரியல. ஆனா ஜெயிச்சுட்டாரு.
காரணம் என்னன்னா அவர் வந்து ராமருடைய மறுபிறவி அப்படிங்கிறத சம்பூர்ண ராமாயணத்தை கூட பார்ப்போம். அவர் வந்து சிவாஜி கணேசன் கர்ணனா நடிப்பார். அதெல்லாம் நினைச்சும் போது இவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரு, ரீகன் எக்கனாமிக்ஸ்னே வந்தது. அதை வந்து நான் ஐஐடியில் ஒரு 21 நாள் ஸ்பெஷல் அட்வான்ஸ்டு கோர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது ஜேம்ஸ் பார்த்துன்னு அவருடைய ஆலோசனை ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்தார். அப்போ ரீகன் எக்கனாமிக்ஸ் மிக உயர்ந்ததுன்னு அப்படி அவர் பேர்லேயே ஒரு கொண்டுகிட்டு வந்தார். வேற ஒன்றும் இல்லை, ரீகன் எக்கனாமிக்ஸ்னா என்ன நியூ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல 1990 அதுதான். அப்போ ஜிம்மி கார்ட்டர் கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியும், நீங்கள் கேள்வி கேள்வி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, ரிசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறார். ரிசெஷனும் பொருளாதார சரிவு, பொருட்கள் விற்காம பொருளாதார மந்தத்தை நோக்கி போகுது. டிப்ரெஷன்னா அது மந்தம், எந்த பொருளும் விற்காம ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு நிற்கிறது, தேக்க நிலையில் இருக்கிறது டிப்ரெஷன், பொருளாதார மந்தம் அப்படின்னு. அதனால ரிசெஷன் என்ன டிப்ரெஷன் என்னன்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, ரீகன் நினைச்சு பார்க்க முடியாது, அந்த அமெரிக்கன் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதிலெல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே லைவ் டெலிகாஸ்ட், இங்கே மாதிரி கிடையாது, டிபேட் நடக்கும் பிளாட்ஃபார்த்தில், ஒருத்தவங்க பேசணும், அது கூட இங்கே கொண்டுகிட்டு வரணும். யார் சீஃப் மினிஸ்டராக வரேன்னு விரும்புகிறாங்களோ, பிரைம் மினிஸ்டராக வர்றாங்களோ அந்த கேண்டிடேட்லாம் பேசணும். இங்கே கூட ஆல் இண்டியா ரேடியோவில் எம்ஜிஆர் கலைஞர்லாம் பேசினார் ஒரு காலத்தில், அதை ரிவைவ் பண்ணணும். இந்த கேள்வி கேட்டதும் ரீகன் என்ன சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் திருடன் வந்தால் அது ரிசெஷன். அதாவது சில துறைகளில் இந்த தேவை உற்பத்தியான பொருளுக்கு இல்லைன்னா அது ரிசெஷன். நம்ம வீட்டிலே திருடன் வந்து கொள்ளையடிச்சிட்டான்னா அது வந்து டிப்ரெஷன். அப்போ நம்ம வீடே ஸ்தம்பிச்சது. அது ஒரு பொருளாதார எல்லா துறைகளும் பாதிக்கப்பட்டு விட்டது. மக்கள் வந்து பொருள் வாங்கல, உற்பத்தி பண்ணலை, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, வாங்கும் திறன் இல்லை, அதனால வந்து பொருளாதார மந்த நிலை வந்துடுச்சு அப்படிங்கிறது விளக்கம். நம்ம அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, திரண்டு வந்து விட்டது, பால் கொதிச்சு பால் திரண்டு வந்து விட்டது, கொதிநிலையில வந்துடுச்சு. இப்போ இவருடைய ரசிகர்கள் வந்து குறைச்சலா இருக்காங்களோ அதிகமா இருக்காங்களோ அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை அரசியலாக்கி அவர்கள்கிட்ட வாக்கு வங்கி உள்ளவர்களாக எம்பவர்மெண்ட்னு அதை செய்வதற்கு முடியுமா? இல்லை என்றால் இது எதில் போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால், தேர்தலில் வந்து நிற்பாங்க, அவங்க வந்து எல்லாரும் டெபாசிட்டோ வாங்க மாட்டாங்க, இவருக்கு கொள்கை என்ன அப்படியெல்லாம் சொன்னார். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் அம்பேத்கர் ஒன்று சொன்னார், ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, பட் நாட் ஒன் மேன் ஒன் வேல்யூ. அப்போ வந்து மனிதர்களை ஜாதியால் மதத்தால் இனத்தால் பிரிக்கப்பட்டு மதிப்புகள் மாறுகிறது. ஆனால் அரசனுக்கும் ஆண்டிக்கும் உள்ள ஓட்டில் மதிப்பு ஒன்று தான். அதனால் ரசிகர்கள் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அது பின்னாடி இது சரியான முறையில் அனலைஸ் பண்ணல. பழைய கதையை வச்சுக்கிட்டு 10ஆம் பதில் கதையை வச்சுக்கிட்டு இது வரும் வராதுன்னு யாரை வேண்டுமானாலும் தோற்கடிக்கலாம், எந்த ஆட்சியை வேண்டுமானாலும் மாற்றலாம். அதற்குள்ள உபாயங்கள், அதற்குள்ள தரவுகள் எல்லாமே இருக்கு. இப்போ என்ன ஃபீல்டுக்கு வந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. 1750 பேட்டில் ஆஃப் பிலாசியில் ராபர்ட் கிளைவிட்ட இருந்த படைகள் வந்து குறைஞ்சதான், ஒரு 2000 பேர் தான் இருப்பான். சிராஜ் உத்தோலாவுக்கு கோடிக்கணக்காக அது ஆயிரக்கணக்கில் இருந்தது. ஆனால் தோக்கடிச்சு 1757 he laid the foundation for British Empire. அது என்ன சொல்லுவான், வியாபாரத்துக்கு வந்தால் நாடாள ஆரம்பித்தான். ட்ரேடு எம்பையர் பிகேம் பொலிட்டிக்கல் எம்பையர். அதுக்கு காரணம் என்ன, ஸ்ட்ராட்டஜி தான். 2000 பேரை வைத்துக்கொண்டு 4 பக்கமும் பிரித்து அதிக படை இருப்பது மாதிரி ஒரு ஏற்படுத்தி வென்று விட்டான், அவன் தோற்று விட்டான். அதே போல இப்போ நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்று விஜய்க்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் வந்து இவரை விட பலம் வாய்ந்தவர்கள், பண பலம் வாய்ந்தவர்கள். கட்சியினுடைய அமைப்பு மிக சிறப்பாக உள்ளது. எனவே இதை முறியடிக்க வேண்டுமென்றால் அல்லும் பகலும் உழைத்து அதற்கு உரியவர்கள் வைக்க வேண்டும். இதனால் இவனுமிடும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபர், டெலிகேஷன் ஆஃப் பவர் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெற்றி வகை சூட முடியும். 2026 அதாவது 2026
ஆட்சியை பிடிக்கிறதும் பிடிக்காதும் வெளியில இல்லை. இது யார் இருக்காரு? விஜய்கிட்டயே இருக்கு. அதற்குள்ள வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அவர் பணபலம் இருக்கு, ரசிகருடைய பலம் இருக்கு, பொதுமக்களுடைய பலமும் இருக்கு. அந்த கட்சியை உருவாக அமைத்து களப்பணி ஆற்றி வெற்றிவாக சூட வேண்டிய பொறுப்பு. அதனால வெற்றி வருவதும் தோல்வி அடைவதும் விஜய் கையில் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.